மதுரையில் காதல் ஜோடி நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பணம் பறிக்க முயன்ற பெண் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். காதலனின் போனிலிருந்து போட்டோவை பதிவிறக்கம் செய்து பணம் கேட்டு மிரட்டியவர்களின் பின்னணி என்ன? மதுரை மாநகர் பகுதியில் உள்ள கல்லூரியில் முதுநிலை படித்து வரும் கல்லூரி மாணவர் பிரவீன் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். பிரவீன் கல்லூரிக்கு செல்லும் போது சில நபர்களிடம் வாக்குவாதம் செய்து பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தன்னுடைய நண்பரான விளாங்குடி பகுதியைச் சேர்ந்த மணிமாறன், சிவமணி ஆகியோர் மூலமாக மிரட்டல் செய்ய முடிவெடுத்தார். அடுத்த நாள் பிரவீனோடு வாக்குவாதம் செய்த நபர்களோடு அவரே சமாதானம் செய்து கொண்டார். இந்நிலையில் தங்களை அழைக்காமல் சமாதானம் செய்து கொண்டதால் கோபமுற்ற அவரது நண்பர்கள் இருவரும் பிரவீனிடமிருந்து செல்போனை பறித்து சென்று விட்டனர். பின்னர் செல்போனில் பிரவீனும் அவரது காதலியும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை தங்களுடைய செல்போனுக்கு சிவமணி மற்றும் மணிமாறன் மாற்றி அந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு விடுவேன் என 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு பிரவீனை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுபற்றி இளம்பெண் உறவினர்களுக்கு தகவல் தெரிய வந்தவுடன் பெண்ணின் உறவினர்கள் நேரடியாக மணிமாறனிடம் சென்று செல்போனை பிடுங்கிச் சென்றுள்ளனர். மணிமாறனின் தாயார் கவிதா செல்போனை கொண்டு வந்து தாருங்கள் என்று சமாதானமாக பேசிக்கொள்வோம் என கூறியதை அடுத்து மணிமாறனின் செல்போனை ஒப்படைப்பதற்காக விளாங்குடி வருமான வரி காலனி பகுதிக்கு இளம்பெண்ணின் உறவினர்கள் சென்றுள்ளனர். அப்போது இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இளம்பெண்ணின் உறவினர்களோடு வந்த சிறுவனை திடீரென மணிமாறன், சிவமணி, ரமேஷ் ஆகியோர் அடங்கிய கும்பல் தாக்கியதோடு ஆட்டோவில் அவரை கடத்திச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரில் கூடல்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதனையடுத்து சிறுவன் கடத்தி வைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்த போலீசார் சிறுவனை மீட்டதோடு பணம் கேட்டு மிரட்டிய ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த சிவமணி, மணிமாறன் மற்றும் மணிமாறனின் தாயார் கவிதா, ரமேஷ், விக்கி என்ற விக்னேஸ்வரன் ஆகிய 5 பேரையும் விரட்டி பிடித்து கைது செய்துள்ளனர். 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் மதுரை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.